10th max exercise 2.3 8th sum பார்க்கிறோம். Prove that 2 to the power n plus 6 into 9 to the power n is always divisible by 7 for any positive integer n. nக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது இந்த மொத்த டேர்மையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா அது வந்து 7 ஓட டிவிசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டேர்மா எடுத்து நம்ம செக் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 to the power n எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 தான் எடுத்துக்கணும். ஓகே, 2 குரிய கான்குரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறேன். கான்குரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். மாடியூல் 7 2 7ஆல டிவைட் பண்ண முடியுமா பாருங்க. 2ல எத்தனை 7 இருக்கு? ஒரு 7 கூட இல்ல. அப்ப 0 0 into 7 0 தான். அப்ப 2ல இருந்து 0 போச்சுன்னா 2 தான். இந்த நம்பரே தான் ரிமைண்டரா கிடைக்கும். அப்ப 2 is concurrent to 2 மாடியூல் 7. இப்போ 2க்கு மேல பவர் n போட்டோம்னா அதே இதுதான் ரிமைண்டருக்கு மேலையும் போடணும். நம்ம மாடியூல் 7 இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இதோட இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து 9. இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ 9 இதை 7ஆல டிவைட் பண்ணா 9ல எத்தனை 7 இருக்குன்னா 1 1 7s are 7. மீத வந்து ரிமைண்டர் 2. ஓகே, இப்போ இந்த ரிமைண்டர் எங்கன்னா வந்திருக்கு 2ன்னு வந்திருக்கு. இப்போ 9 to the power n அப்படின்னு 9க்கு மேல பவர் n போட்டோம்னா இந்த ரிமைண்டருக்கு மேலேயும் n போடணும். ஸோ மாடியூல் 7 இந்த டேர்ம் குறியதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, பாருங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம எழுத போறோம். கான்குரண்ட் 2 இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த 2 to the power n அதை வந்து நம்ம எழுதிக்கணும். 2 to the power nக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 to the power n மாடியூல் 7 plus 6 into 9 to the power nக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த டேர்ம் இதையும் எடுத்து எழுதணும். அப்ப 2 to the power n மாடியூல் 7. இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 to the power n மாடியூல் 7 இருக்கு. இங்க 6 2 to the power n மாடியூல் 7 இருக்கு. நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ இந்த 1ஐயும் 6ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 7 2 to the power n மாடியூல் 7 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? ஆட் பண்ணிருக்கோம். இப்போ எழுதுங்க. இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். into 9 to the power n concurrent to இப்போ 7 into 2 to the power n மாடியூல் 7. இப்போ இது டிவைசர், இது ரிமைண்டர். இந்த டிவைசரும் ரிமைண்டரும் ஈக்குவலா இருக்குமா? இப்போ ஏதோ ஒரு நம்பரை நம்ம 7ஆல டிவைட் பண்றோம். ரிமைண்டர் 7 கிடைக்குமா? கிடைக்காது. ரிமைண்டர் 7 நம்போது என்ன பண்ணுவோம்னா கோல்டன்ட்ல 1 சேர்த்துட்டு இது 0 பண்ணிக்குவோம். அதான கரெக்டான வழி. ஸோ அதை தான் இங்கேயும் பண்ண போறோம். இது டிவைசர், இது ரிமைண்டர். ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஈக்குவலா இருக்கக்கூடாது. அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரிமைண்டரை வந்து நம்ம 0 பண்ணிடுறோம். 0 into 2 to the power n மாடியூல் 7. இந்த 0வால இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். ஓகே, அப்ப 0 மாடியூல் 7. ஒரு நம்பரை 7ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுன்னா இந்த நம்பர் வந்து இந்த நம்பரோட மல்டிபிள், அதாவது இந்த நம்பரோட மடங்கு. அப்போ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது வந்து இந்த டேர்ம் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். வேணா இந்த இது அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 to the power n plus 6 into 9 to the power n ல nக்கு பதில் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப 2 plus 6 into 9 இப்போ ஆறும்போது 54 54 பிளஸ் 2ன்றது 56. 56ல எத்தனை 7 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 8 7s are 56. அப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? சோ என்ன நம்பர் இதே மாதிரி nக்கு நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கனாலும் வரக்கூடிய அந்த நம்பர் ஆன்சர் இருக்கு இல்லையா, அது வந்து 7ஆல டிவிசிபிள் ஆகும். சோ நம்ம அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் இந்த சம். இனி நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.